பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் பத்திரமாய் உங்களை பராமரித்து வழிநடத்தின அந்த நாட்களை நாங்கள் நினைக்கிற பொழுது எவ்வளவு மனம் பூரிக்கிறது. நம்முடைய ஆண்டவர் இந்த வருஷத்தின் ஒரு இறுதி நாட்களுக்குள்ளே நாங்கள் நிற்கத்தக்கதாய் நமக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறாரே. எனவே அந்த கிருபைகளை, அந்த இரக்கங்களை, அந்த தயவை நினைத்து நம்முடைய ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவதோடு இந்த நாளில் ஒரு அழகான தேவனுடைய வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நீங்கள் ஒரு புதிய வருஷத்தை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நாட்களில் இந்த காரியமானது கைகூடி வரத்தக்கதாய், இந்த காரியமானது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை, ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நல்ல நாளிலும் அவங்களோடு கூட தேவனுடைய அழகான ஒரு வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நாளிலும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 18வது வசனம் சொல்கிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக முடிவு உண்டு, நம்முடைய நம்பிக்கையானது வீண் போகாது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கிறது. அந்த நிச்சயத்தில் முடிவு எப்படி அமைய வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியம். நம்முடைய முடிவு ஒரு மகிமை உள்ளதாய், ஒரு ஆசீர்வாதம் உள்ளதாய் இருக்க வேண்டுமா இருந்தால் நம்முடைய நம்பிக்கையிலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கையிலே நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை பலமுள்ளதாக இருக்கிற பொழுதுதான் அந்த முடிவும் ஒரு ஸ்திரத்தன்மை உடையதாக இருக்கும். அன்பு பிள்ளைகளே, நாங்கள் தேவ சமூகத்திலே ஒரு முடிவுக்காய் நாம் காத்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்மளுக்கு வைத்திருக்கிற முடிவு ஒரு சம்பூரணமானது. இந்த சம்பூரணமான காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தேவனிடத்திலே அதிகமாய் பிரயாசப்பட வேண்டும். பவுலடிகள் எங்களுக்கு ஒரு அழகான ஆலோசனை கொடுக்கிறார். நம்பிக்கையில் நீங்கள் சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நல்ல ஒரு சம்பூரணமான முடிவு வர வேண்டுமென்றால் நமக்கு சந்தோஷம் அவசியம். இந்த சந்தோஷத்தை சம்பூரணமாய் காத்துக்கொள்வதற்கு நமக்கு அங்கே விடாத ஒரு இடைவிடாத ஜெபம் அவசியமாய் இருக்கிறது. ஜெபத்திலே நாம் உறுதியாக நம்முடைய சூழ்நிலைகளை மேற்கொள்ளத்தக்கதாய், அந்த சூழ்நிலைகளுக்கு முகம் கொடுத்து அவைகளை சாதிக்கத்தக்கவர்களாய் மாற்றுவதற்கு ஜெபம் மிகவும் இன்றியமையாததாய் இருக்கிறது. பாருங்கள், இந்த வருஷத்தில் நம்மளோடு கூட ஆரம்பித்த அநேகர் இன்றைக்கு ஜீவனோடு இல்லாமல் போயிருக்கிறார்கள். அப்படி ஜீவனோடு இல்லாமல் போன பொழுதும் தேவன் எங்களை ஜீவனோடு வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அவர் எங்களை குறித்து நல்ல ஒரு முடிவை வைத்திருக்கிறார். எனவே அந்த முடிவை குறித்து நாங்கள் கவனம் உள்ளவர்களாய், நாங்கள் அந்த முடிவிலே சந்தோஷப்படத்தக்கதாய், அந்த முடிவை தேவனுடைய சமூகத்தில் சம்பூரணப்படுத்தத்தக்கவர்களாய் நாங்கள் வாழ்க்கை வாழுவதற்கு தேவனோடு உள்ள உறவு மிகவும் அவசியமாக இருக்கிறது. எனவே எதை குறித்து இந்த நாட்களிலே நீங்கள் கலக்கமடைந்து போயிருக்கலாம். ஐயோ, ஒரு புதிய வருஷம் வருகிறதே, இந்த புதிய வருஷத்தில் நான் என்ன செய்யட்டும், நான் எப்படி நடக்க போகிற ஒரு பயத்தோடு கூட நீங்கள் சந்திக்கத்தக்க நபர்களாய் காணப்படலாம். எல்லா பயத்தையும் விடுங்கள். உங்களுடைய நம்பிக்கையிலே உறுதியாக சந்தோஷமாக இருங்கள். ஜெபத்திலே உறுதியாக தரித்திருங்கள். உங்களுடைய முடிவை அவர் நன்றாய் முடிய பண்ண என் தேவன் சர்வ வல்லவராய் இருக்கிறார். இந்த வருஷம் எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை ஏமாற்றங்கள், தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்த பொழுதும் என் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நல்லவராய் இருந்திருக்கிறார். பாருங்களேன், எவ்வளவு ஆச்சரியமானதாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நானும் நீங்களும் புதிய வருஷத்தில் ஒரு புதிய மகிமையோடு சந்திப்போம் என்ற அந்த சந்தோஷமான மனப்பாங்கோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்தி செல்வோம். எல்லா தோல்விகளும் நம்மை விட்டு போகட்டும். சில கசப்பான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தது உண்மைதான். அந்த கசப்புக்களையெல்லாம் மதுரமாய் மாற்றுகிறவர், எங்களோடு பயணிக்கவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளை, உன் கசப்பு அது மதுரமாய் மாற வேண்டுமாய் இருந்தால் உன்னை நடத்துகிறவர், உன்னை காக்கிறவர், உன்னை பராமரிக்கிறவர் உன்னோடு கூட பயணிக்க வேண்டும். அவருக்கு இடமளித்து எங்களோட வாழ்க்கையை நாங்கள் விட்டு கொடுத்தால் தேவன் எங்களோட வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். தொழிலிலே ஒரு முன்னேற்றம் இல்லையா? வாழ்க்கையில் தோல்வி விட்டு போய் இருக்கிறீங்களா? எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டீங்களா? இல்லாவிட்டால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கல என்று மனச்சோர்வோடு இருக்கிறீங்களா? எது எப்படியானாலும் தேவன் என்னையும் உங்களையும் ஜீவனோடு வைத்து இந்த நாள் வரை பராமரித்தது எவ்வளவு பாக்கியமாக இருக்கிறது.
இருக்கிறது. எனக்கு அன்பான பிள்ளைகளே, தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் என்னை பலப்படுத்தும், நான் ஒரு புதிய வருஷத்தை சந்தோஷத்தோடு நம்பிக்கையோடு நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு நல்ல முடிவை நான் காண ஆயத்தப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஆயத்தப்பட்டு தேவனிடத்திலே கடந்து வாருங்கள். தெய்வம் உங்களுக்கு நன்மை செய்து உங்களை உயரத்தில் வைக்க வல்லவராயிருக்கிறார். அப்படியான விசுவாசத்தோடு இருக்கிற பொழுது நான் உங்களுக்காக மன்றாடட்டும். சர்வ வல்லமை உள்ள தேவனே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையோடு எங்களோடு பேசுங்க. மறைவான சத்தியத்தை எங்களுக்கு கற்றுத்தாங்க. மறைவான மன்னாவினால் எங்களை திருப்தியாக்குங்க சுவாமி. இந்த நாள் உம்முடைய ஜீவ வசனத்தை கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்து புதிய வருஷத்தை அவர்கள் சந்திக்கிற பொழுது ஒரு புதுமையோடு கடந்து செல்ல நீர் உதவி செய்யும். நீர் பொறுப்படும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.